எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜிமேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்குறள் அது பற்றிய குறிப்புகள், சிறப்புகள், அது சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் அளிக்கக்கூடிய வீடியோவாக இதை பார்க்கலாம். ஓகேங்களா? திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். அவரோட பெற்றோர் பெயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆதி பகவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரோட மனைவி, திருவள்ளுவரோட மனைவி பெயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? வாசுகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவரோட காலம் என்ன அப்படின்னா கிமு 31ஆம் நூற்றாண்டு. அதே இது கிபினா 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் தான் சொன்னாங்க. நிறைய வீடியோஸ் போடுறாங்க திருக்குறள் சம்மந்தப்பட்டது. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இதில் விட்ட பாயிண்ட் வந்து இன்னொரு இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் திருக்குறள் சம்மந்தப்பட்டதை, திருக்குறளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க குரூப் 4ல். அதனால் நம்ம திருக்குறள் சம்மந்தப்பட்டது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதனால் அதாவது கிமு 31ஆவது நூற்றாண்டு தான் திருவள்ளுவரின் காலம். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட தற்போது உள்ள வருடத்தினர் இப்போ 2024 இப்போ 2024 இப்போ திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த 2024 கூட 31 ஆட் பண்ணணும். இப்போ 2034, 2044, 2054, 2055 தான் திருவள்ளுவர் ஆண்டு. நம்மளோட மந்த்லி கேலண்டர்லேயே திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேல்குலேட் பண்ணி சில கேலண்டர்லலாம் போட்டிருப்பாங்க. பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஓகேங்களா? அதாவது தற்போது இருக்கிற வருடத்தோட 31 கூட்டிக்கிட்டோம்னா அதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கு என்னென்ன அடைமொழி பெயர்கள்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன தெரியும்? இந்த பொய்யாமொழி, அப்புறம் பொதுமறை, வாயுரை வாழ்த்து, அப்புறம் உலக பொதுமறை, உத்தரவேதம், தெய்வ நூல், இதெல்லாமே நமக்கு ஓரளவு தெரியும். இந்த தமிழ்மறை, முப்பால், இதெல்லாமே நமக்கு நம்ம ஸ்கூலில் வந்து 2 மார்க்ஸ் கொஷினுக்கு படிச்சிருப்போம். திருக்குறளுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள், திருவள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார் மாதிரிலாம் போட்டு நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எழுதிப்போம். அதனால் சிலதும் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த தமிழ் வேதம் அப்படிங்கிறது புதுசாக இருந்த மாதிரி எனக்கு படிக்கும்போது புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். 5ஆம் வேதம், அந்த மொத்தம் 4 வேதங்கள் என்னதுன்னா ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம்னு சொல்லுவாங்க. இது 5ஆம் வேதம். திருக்குறளை 5ஆம் வேதம்னு சொல்கிறாங்க. தமிழ் வேதம்னு சொல்கிறாங்க. தமிழ்மறை, உலக பொதுமறை, பொய்யாமொழி, உத்தரவேதம், இந்த மாதிரி வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், இந்த மாதிரி நிறைய பெயர்களால் அழைக்கப்படுது. ஓகேங்களா? தமிழ் வேதம், 5ஆம் வேதம், இன்னொன்று ஈரடி வெண்பா. 2 லைன் தானே இருக்கும் திருக்குறள், ஈரடி தானே. ஸோ ஈரடி வெண்பா வகையை சார்ந்தது. ஓகேங்களா? அப்புறம் முப்பால், ஏன்னா 3 பால், அறம், பொருள், இன்பம், அதனால் அந்த நூலுக்கு முப்பால்னு ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க. அடுத்து திருவள்ளுவரோட அடைமொழி பெயர்கள் என்னெல்லான்னு பாருங்கள். நாயனார், தெய்வப்புலவர், தேவர், சென்னா போதார், நான்முகனார், முதற்பாவலர், பெருநாவலர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி. ஓகேங்களா? இதெல்லாம் திருவள்ளுவருக்கு உள்ள அடைமொழி பெயர்கள். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதானுபங்கிலாம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர். எப்படின்னாலும் கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ திருக்குறள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு 20 அதிகாரம் படிக்க சொல்லியிருக்காங்க. அதுபோக அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஒரு இடத்துல திருக்குறள் வரும் தெரியுமா? அந்த இடத்துலையுமே சில அதையுமே இந்த புக்கில் வந்து கிளியராகவே இருக்குது. பார்த்துக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கு என்னென்ன திருக்குறள்லாம் ரிலேட் ஆகுமோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கு பொருளும் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம்? இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே டேஷ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா அது அந்த இதை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கல்ல, ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரி அங்கேயும் மாற்றி. இப்போ அகர முதல எழுத்தெல்லாம்னா நமக்கு தெரிஞ்ச குறள், அதை ரீஅரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம டக்குன்னு ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம். ஆனால் எல்லா குறளும் ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருந்தா தானே நமக்கு அதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். எது எந்தெந்த இடத்துல வரும். சில இது வந்து லாஸ்ட்டில் வர்ற வேர்டு மாதிரியே இருக்கும், அது வந்து லாஸ்ட்டில் வராது, இடையில எங்கேயாவது வரும். அந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய குறள்கள்லாம் இருக்குது. அதனால் குறள்களையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தமிழுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அந்த மாதிரி சொல்லி கல்வி, கல்லாமை, செங்கோன்மை, நட்பு ஆராய்தல், புறங்கூறாமை, அந்த மாதிரி சம்திங் ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரங்களில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய குறள்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து ஜம்பிள்டு கேட்கலாம், இல்லைனா டேஷ் கொடுத்து கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம்ல. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் 10 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. அதில் மணக்குடவர் என்பவர் வந்து முதல்ல உரை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனலில் பார்த்தேன், யூடியூப் சேனலில். 10வது எழுதியிருக்கிறவர் பரிமேலழகர். மற்றபடி இவங்க எல்லாருமே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர். தருமர், தாமத்தர் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தருமர், தாமத்தர், தா. அடுத்து பாருங்கள், மணக்குடவர், மல்லர், ம அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பரிப்பெருமாள், அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இப்போ 6 எண்ணம் வந்துருச்சா?
பரிதி பரிப்பெருமாள், இன்னொன்று பரிமேலழகர். அதில் வந்து 3 இது வர மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த தா நேலாம் வருதுல, தாமத்தர் நச்சர், இன்னொன்று காளிங்கர். தாமத்தர் நச்சர் காளிங்கர். ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தருமர் மணக்குடவர், தாமத்தர் நச்சர் பரிமேலழகர் பரிதி திருமலையர். திருமலையரை விட்டுட்டோம் பார்த்தீங்களா, தாமத்தர் திருமலையர் நச்சர் காளிங்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மல்லர் மணக்குடவர் மேன் வருது, பரிமேலழகர் பரிதி பரிப்பெருமாள் 5 வந்துருச்சா. அடுத்து பாருங்கள், தருமர் தாமத்தர் திருமலையர் 8 ஆச்சா. வேறு என்னெல்லாம் விட்டுட்டோம், பரிதி வேறு ஏதாவது விட்டுருவோமா? சரி, அது ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேத்த மே அந்த மாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர், லாஸ்ட்டு உரை எழுதினவர் யாருன்னா 10ஆவதாக உரை எழுதியவர் பரிமேலழகர். அடுத்து பாருங்கள், திருக்குறளின் அமைப்புகள். அதாவது திருக்குறள் வந்து 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஓகேங்களா, அதோட அதிகாரங்கள் வந்து அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள், அப்போ 380 குறள் இருக்கும். அதில் பொருட்பாலில் வந்து 70 அதிகாரங்கள், அப்போ அதில் 700 குறள் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்பத்துப்பாலில் பார்த்திங்கன்னா 25 அதிகாரங்கள், 250 குறள்கள் இருக்கும். அறத்துப்பாலில் 4 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க, பொருட்பாலை 3 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க, காமத்துப்பாலை 2 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. இன்பத்துப்பாலை காமத்துப்பால்னும் சொல்லலாம். ஓகேங்களா, இப்போது இது 4 3 2 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா, அதாவது 4 என்னெல்லாம்பாங்க, பாயிரம், அதாவது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லி 4 பிரிவு. அதுலேயும் 4 அதிகாரங்கள். ஓகேங்களா, பாயிரவியலில் 4 அதிகாரங்கள், இல்லறவியலில் 20 அதிகாரங்கள், துறவரவியலில் 13, ஊழியலில் 1. இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 38 அதிகாரங்கள் வரும். ஓகேங்களா, பொருட்பாலில் என்னென்ன பிரிச்சிருக்காங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல், இப்படி கூட கேட்கலாம். பொருட்பாலில் எவ்வளோ இயல்கள் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம், 3. அறத்துப்பாலை எத்தனை இயல்களாக பிரிச்சிருக்காங்க, 4. காமத்துப்பாலை 2 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. இதை செப்பரேட் பண்ணி கூட கேட்கலாம். இப்போ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 20 13 1. அரசியல்னு பார்த்தோம்னா 25 32 திரும்படியும் ஒரு 13. களவுனா 7 18. ஓகேவா, இந்த பகுப்புகளையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், 3 பாலாகவும் 133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளது. இதிலிருந்து கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 3 பாலாக இருக்குது, அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால், அப்புறம் 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் யாரெல்லாம்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமா முனிவர். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? கிரால் அப்படிங்கிறவர், ஜெர்மன் கிரால். ஓகேங்களா, ஃப்ரெஞ்சு ரே அப்படின்னு வருதா, ஏரியல் ஃப்ரெஞ்சு ஏரியல் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்துக்கார். திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப், லத்தீனில் மொழிபெயர்த்தது வீரமா முனிவர், ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தது ஏரியல், இன்னொன்று மொழி பார்த்தா ஜெர்மனில் மொழிபெயர்த்தது கிரால். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ரஷ்யனில் மொழிபெயர்த்தவங்க யாருன்னா யூரிக்கில் சோவ் அப்படிங்கிறவங்க. ஹிந்தியில் யார் மொழிபெயர்த்தாங்கன்னா பிடி ஜெயின். ஓகேவா, வடமொழியில் அப்பா தீக்ஷிதர் அவங்க வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தெலுங்குல திருக்குறளை மொழிபெயர்த்தவங்க யாருன்னா வைத்தியநாத பிள்ளை. மேலும் ராஜாஜிங்கிறவங்களும் KM பாலசுப்ரமணியம் அவர்களும் 2 பேருமே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா, ராஜாஜி KM பாலசுப்ரமணியம்ங்கிறவங்க திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள் இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது கேட்கலாம், 107 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதில் இந்த ஆங்கிலம் லத்தீனில் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும். ஜெர்மன்லனா கிரால்ங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு, ஃப்ரெஞ்சில்னா ஏரியல் மொழிபெயர்த்திருக்கிறாரு, ரஷ்யன்னா யூரிக்கில் சோவ் அப்படிங்கிறவர், ஹிந்தியில் பிடி ஜெயின் அப்படிங்கிறவர். அடுத்து பாருங்கள், வடமொழியில் அப்பா தீக்ஷிதர், தெலுங்குல வைத்தியநாத பிள்ளை. அப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளோட பயன் என்ன? திருக்குறளை நம்ம கற்றோன்னா நம்ம வாழ்க்கை, மனிதர்களோட வாழ்க்கை வந்து செம்மையுறும், சிறப்பாகும். அதாவது நற்பண்புகள் வளரும். நம்மக்கிட்ட எல்லா என்னென்ன நற்பண்புகள் நம்மகிட்ட இருக்கணும், என்னென்ன பண்புகள் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் திருக்குறள் சொல்லியிருக்காங்களா. அப்போ திருக்குறள் படிக்கும்போது நற்பண்புகள் வளரும். அப்புறம் உலகெல்லாம் ஒன்றென்னும் உயர் குணம் தோன்றும். இந்த உலகம் எல்லாமே ஒன்று தான், எல்லா மக்களும் சமம் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் தோன்றும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு தலைக்கும். ஏன்னா அன்புடைமைலாம் அதிகாரம் வைத்திருக்கிறாங்களா. எல்லா உயிர்கள் மேலேயும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், திருக்குறளை படித்தோம்னா அன்பாக இருக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளை பற்றி என்னென்ன நூல்கள்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் கொடுத்துருக்க 4 நூல்களுக்கும் சாகித்ய அகாதமி
விருது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? என்னென்ன நூல்கள்? இந்த வணக்கம் வள்ளுவ, இது நம்ம நல்லா தெரியும். வணக்கம் வள்ளுவங்கிறது யாரோட நூல்? ஈரோடு தமிழன்பன் நூல். திருக்குறளை பற்றிய நூல்கள். அந்த நூல்களுக்கு, இந்த 4 நூல்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. ஓகேவா? வள்ளுவம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் ஒரு நூல். அந்த நூல் எழுதினவர் யார்? மூதறிஞர் சுபமாணிக்கனார். சுபமாணிக்கனாருங்கிறவர் வள்ளுவம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. ஈரோடு தமிழன்பன் எழுதினது வணக்கம் வள்ளுவ, அதுக்கும் சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. திருக்குறள் அற இலக்கியம், திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு எழுதியிருக்கிறாரு. திருக்குறள் அற இலக்கியம், திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழும் வள்ளுவம் குழந்தைசாமி, வாழும் வள்ளுவம் குழந்தைசாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இந்த 4 நூல்களையும் படிச்சுக்கோங்க. ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ. வெறும் வள்ளுவனா சுபமாணிக்கர், மூதறிஞர் சுபமாணிக்கனார். ஓகேங்களா? அடுத்து என்னென்னு? திருக்குறள் அற இலக்கியம், திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு. அடுத்து இன்னொன்று வாழும் வள்ளுவம்னா குழந்தைசாமி. இந்த 4 நூல்களுக்கும் சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், குறள் ஓவியம். அது யார் எழுதினது? டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதினது. குறள் ஓவியம் கருணாநிதி. ஓகேங்களா? குறள் கண்ட வாழ்வுங்கிறது யார் எழுதியிருக்காரு? ஞான சம்பந்தனார். குறள் கண்ட வாழ்வு டாக்டர் ஞான சம்பந்தனார் எழுதியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று திருக்குறளை பற்றிய சிறப்புகளை கூறக்கூடிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், திருக்குறள் பற்றிய மதிப்பீடு என்னலாம்னா, இப்போ ஔவையார் திருக்குறளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்லி நம்ம திருக்குறளை புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. முப்பால்னா திருக்குறளை சொல்கிறாங்க. இந்த நிலத்திலேயே அந்த முப்பாலுக்கு இணையானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னது யார்? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, அதில் திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது. இது நமக்கு ஃபெமிலியரானது தான். டாக்டர் கிரால் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். ஓகேங்களா? திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகு கருதியும் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டே இருக்குது. இது இப்படி சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகேங்களா? திருக்குறளை பாரதியார் எப்படி சொல்லியிருக்கிறாரு? திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகு கருதியும். இந்த இப்படி சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா யார் சொன்னது? பாரதியார் சொன்னது. அடுத்து கிஆபேவி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால், திருவள்ளுவர் தோணலைன்னா, மண்ணில் தோன்றி இருக்கலைன்னா தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகுக்கு தெரிந்திருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. திருக்குறள் என்னும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாகவே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னது யார்? கிஆபேவி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், திருவிக்க என்ன சொல்லியிருக்காருன்னா, திருக்குறள்ங்கிறது ஒரு வகுப்பாருக்கோ அல்லது ஒரு மதத்தாருக்கோ அல்லது ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ அல்லது ஒரு நாட்டாருக்கோ உரியது கிடையாது, அது உலகுக்கே பொது அப்படின்னு சொன்னவர் யார்? திருவிக்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது பாரதியார். அடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னது பாரதிதாசன். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அடுத்து திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? எல்லீஸ் தங்க நாணயம் வெளியிட்டிருக்கிறாரு. தைத்திங்கள் 2ஆம் நாள் தான் நம்ம திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்து கொண்டாடுகிறது. அதாவது தைத்திங்கள் 2ஆம் நாள், தை 2 திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், திருக்குறள் பற்றிய பிற செய்திகள். திருக்குறள் என்னதால் ஆனது? குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல். ஓகேங்களா? வெண்பாங்கிறது இதோட பாவகை. குறள் குறள் வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா? ஈரடி வெண்பா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நம்மளோட திருக்குறளை ரஷ்ய நாட்டில் அணுத்துளைக்காத ஒரு கிரெம்லின் மாளிகைன்னு ஒன்று இருக்குது. அங்கே சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் நம்ம திருக்குறளை வச்சுருக்குறாங்க. அந்த அவ்வளோ பாதுகாப்பான இடத்துல, ரஷ்ய நாட்டில் எந்த இடத்துல இந்த அணுத்துளைக்காத இடத்துல வச்சுருக்காங்கன்னு கேட்டால் ரஷ்ய நாட்டில் கிரெம்லின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சுருக்காங்க திருக்குறளை. அடுத்து இங்கிலாந்து நாட்டில் காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? திருக்குறள் விவிலியத்துடன் சேர்த்து எங்கே வைக்கப்பட்டுள்ளதுன்னா இங்கிலாந்து. கிரெம்லின் மாளிகை இல்லைன்னா அணுத்துளைக்காத மாளிகை அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ரஷ்யா. அடுத்து விக்டோரியா மகாராணி காலையில் எந்திரிச்சோன்னு முதல்ல எதை தான் படிப்பாங்களாம்? திருக்குறள் தான் படிப்பாங்களாம்.
அப்புறம் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம், அதாவது தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர் தான் திருக்குறளை 1812, இதுவும் முக்கியமானது, 1812 பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. உரை எழுதியவர்கள்னு ஒரு 10 பேர் பார்த்தோம். முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? என்னது, அவரோட மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம்ங்கிறவர் 1812 ஆண்டு திருக்குறளை முதலாக பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டிருக்கிறாரு. ஓகேங்களா. நேற்றுக்கு ஒரு இதில் ஒரு வீடியோவில் பார்த்தேன், திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் ஆசிரியர் கூற்றாக அமைந்துள்ளது, அகப்பொருள் மாந்தர் கூற்றாக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறத்துப்பால் பொருட்பால் ஆசிரியர் கூற்றாக இருக்குது. ஆசிரியர் நமக்கு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது. அகப்பொருள் மாந்தர் கூற்றாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் வெண்பா என்ற நூல் திருக்குறளை தமிழ் ஒரு பகுதியாக வைத்து போற்றுகிறது. திருக்குறள் வெண்பா அப்படின்னு ஒரு நூல் இருக்குதான், அந்த நூல் திருக்குறளை தமிழ் ஒரு பகுதியாக வைத்து போற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் வெண்பா திருக்குறளை ஒரு பகுதியாக வைத்து போற்றுகிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், திருக்குறள் பற்றியான சுவையான தகவல்கள். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே. திருக்குறளில் தமிழ் அப்படிங்கிற சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்தவே இல்லை. திருக்குறள் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசம், மலையத்துவசன் மகன் தஞ்சை ஞானப்பிரகாசம் 1812 தஞ்சையில் வெளியிட்டார். திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டார். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி, அதாவது உயிரெழுத்துக்களோட தொடக்கம் என்னது? மெய்யெழுத்துக்கள் எதில் முடியும்? இந்த 2 சுழி இன்னில் முடியும். ஸோ அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் ஒரு கவனித்து எழுதியிருக்கார் பாருங்கள். இவ்வளோ சிறப்புகள் அதில் உள்ள வச்சு எழுதியிருக்கிறாரு. திருக்குறளில் மொத்தம் எத்தனை சொற்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 14,000 சொற்கள் இருக்குதான். அப்புறம் திருக்குறளில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,194. 4 இருக்குது, நடுவில் 219. ஓகே, சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். திருக்குறளில் மொத்தம் எத்தனை சொற்கள் இருக்குது? 14,000 சொற்கள் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா 42,194 எழுத்துக்கள் இருக்குதான். திருக்குறளில் அதாவது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அது கூட ஆயுத எழுத்து, இதெல்லாம் சேர்த்து 247 எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த திருக்குறளில் இடம் பெறலையாம். மற்ற அவ்வளோ எழுத்தும் 37 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 210. அப்போ 210 எழுத்துக்களையும் அவர் தமிழ் எழுத்துக்களையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் திருக்குறளில் 2 மலர்களை பற்றி தான் எழுதியிருப்பார். அனிச்சம் மலர், இன்னொன்று குவளை. அது என்னென்ன குறள் அப்படிங்கிறத தேடி எழுதி வச்சுக்கிட்டாலும் சரிதான். ஓகேங்களா. இப்போ இந்த அனிச்சம் குவளை அப்படின்னு எந்த குறளில் வருது அப்படிங்கிறத பக்கத்தில் எழுதி வச்சு அதையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். ஓகேங்களா. 2 மலர்னா அனிச்சம் குவளை, ஒரே ஒரு பழம் தான் இடம்பெற்றிருக்கு, நெருஞ்சி பழம். ஓகேங்களா. அடுத்து திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே ஒரு விதை குன்றிமணி விதை. ஓகேங்களா. அடுத்து திருக்குறளில் இந்த 3 வகை, இந்த அனிச்சம் குவளை நெருஞ்சி குன்றிமணி, இதுகளுக்குள்ள குறள்லாம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அடுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து 12 இருக்குது. அதில் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் அவர் பயன்படுத்தலையாம். என்ன எழுத்து? அவ். அப்புறம் மற்ற எல்லா எழுத்தையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. திருக்குறளில் 2 முறை ஒரு அதிகாரம் வருமா. குறிப்பறிதல்ங்கிற அதிகாரம் 2 முறை வரும். அடுத்து பாருங்கள், திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள், 2 பூனா அனிச்சம் குவளை, 2 மரங்கள்னா பனை மரம், மூங்கில் மரம். ஓகேவா. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓர் எழுத்து நீ, ரெட்டச்சுழி நீ அதிகமாக பயன்படுத்தியிருக்காராம். அந்த எழுத்தை எத்தனை தடவை? 1705 தடவை பயன்படுத்தியிருக்கிறாராம் இந்த ரெட்டச்சுழி நீ அப்படிங்கிறத. திருக்குறளில் ஒரு சொல் அதிக அளவில் அதே குறளில் வருவது பற்று. அதாவது ஏதோ ஒரு குறளில் பற்றுத்தான் பற்றற்று அப்படின்னு எதுவும் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சுன்னா அடுத்த வீடியோவில் அதை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. திருக்குறளில் ஒரு சொல் அதிக அளவில் அதே குறளில், ஒரே குறள் தான், ஒரு குறளில் 7 சீர் இருக்குமா, மேலே 4 கீழே 3 இருக்குமா, அந்த இதில் பற்றுங்கிற வார்த்தை 6 தடவை வருமா. ஒரு சொல் அதிக அளவில் பயன்படுத்தியிருக்கப்பட்டிருக்காரு. ஒரே திருக்குறளில் ஒரு சொல்ல அதிக அளவில் பயன்படுத்தியிருக்காருன்னா அது பற்று அப்படிங்கிறது இதுவான். ஓகேங்களா. அடுத்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட 2 எழுத்துக்கள் என்னென்னா லீ, லீ, ஞ. இந்த ரெண்டுமே 2 இடத்துல மட்டும் தான் போச்சு. சாரி ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த 2 எழுத்துக்களையும்
ஒரே ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்திப்பாங்க. லீ ஞ, அதாவது எந்த குறளில் அப்படிங்கிறத கூட நம்ம சர்ச் பண்ணலாம். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? இதுவும் தஞ்சை ஞானப்பிரகாசர், மலையத்துவசன் மகன் தஞ்சை ஞானப்பிரகாசர் 1812. அடுத்து திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? நான் அப்படியே சொன்னோம்ல, மணக்குடவர். யாரெல்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாமா? தருமர், தாமத்தர், நச்சர், அப்புறம் மணக்குடவர், மல்லர், வேறு என்னெல்லாம் பார்த்தோம்? பரிதி, பரிப்பெருமாள், பரிமேலழகர். 8 பேர் வந்துட்டு. இன்னும் 2 மட்டும் யாரெல்லாம்னு பார்த்துருவோமா? இப்படி ஏதாவது ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே சொல்லிட்டோம்ல, எல்லாமே சொல்லிட்டேன். திருமலையர் நான் சொல்லலை. திருமலையரும் காளிங்கரும் அப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஓகேங்களா? திருமலையரும் காளிங்கர். ஓகேங்களா? இத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் முதல்ல உரை எழுதினவர்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். 10ஆவதா உரையாசிரியர்களுள் 10ஆவது உரையாசிரியர் யாருன்னா பரிமேலழகர். ஓகேங்களா? 10ஆவது பரிமேலழகர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு எண் 9. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு உயிரெழுத்து என்னது? அவ். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு எண் என்னது? 9. அடுத்து திருக்குறளில் கோடி அப்படிங்கிற ஒரு சொல்ல, பற்று அப்படிங்கிற சொல்ல ஒரே திருக்குறளில் 6 டைம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். திருக்குறளில் கோடி அப்படிங்கிற சொல் 7 இடங்களில் கோடிங்கிற சொல் இடம்பெற்றிருக்குதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில், கோடிங்கிற சொல்லு 7 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. 70 கோடி அப்படிங்கிற சொல்ல ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் 7 அப்படிங்கிற சொல் 8 குறட்பாக்களில் 8 குறளில் பயன்படுத்தியிருக்காரு. 7ங்கிறது வச்சு பார்த்துக்கிடுங்க, நிறைய வருது. கோடிங்கிற சொல்லி 7 இடங்களில் இருக்குது. 7ங்கிற சொல்லி 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. 70 கோடி அப்படிங்கிற சொல்லி ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மட்டுமே 40 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தோம் தெரியுமா, ஆங்கிலத்தில் ஜியு போப் தான் மெயினாக மொழிபெயர்த்தது. அதுபோக இந்த ஏதோ ஒன்று பார்த்தோமே, ஏதோ ஒரு இந்த கொடுத்துருக்காங்களா, ராஜாஜிங்கிறவரும் KM பாலசுப்ரமணியம், இவங்களும் குறிப்பிடத்தக்கவர்கள்ங்கிறனால பெயர் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்தோம். திருக்குறளை ஆங்கிலத்தில் மட்டும் 40 பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வக்போலி அப்படிங்கிற மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அப்போ நரிக்குறவர் பேசும் மொழி என்னது? வக்போலி. அந்த மொழியில் கூட நம்ம திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதில் இப்போ இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரம்னு கொடுத்துருக்காங்களா, இது அந்த GS டாப்பிக்கில் வர திருக்குறள். அதில் இதெல்லாம் ஆட் ஆகுது. நமக்கு இந்த தமிழில் கொடுத்துருக்க திருக்குறளில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லை. அதனால தான் நான் இதை எடுத்து இது பண்ணேன். இப்போ அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, அது சார்ந்த குறள்கள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நீத்தார் பெருமை, அதுக்கு ஹெட்டிங் கொடுத்து அந்த குறளையும் கொடுத்து அந்த குறளோட பொருளையும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணுற புக் என்னென்னா சக்தி பப்ளிகேஷன்ஸோடது. சக்தியின் சிறப்பு கையேடு, TNPSC Group 4 மற்றும் BAO இதுக்கு தேவை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு, பொது அறிவியலில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸு இதிலேருந்து தான் நான் வாங்கினேன். ஓகேங்களா? நான் ஈகிள் புக் சென்டரில் வாங்கினேன். எல்லா புக் சென்டர்லையுமே இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிக்காக இருக்க புக்கு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிக்காக இருக்கும். ஓகேவா? புக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இவ்வளோ புக்கு எல்லாமே தமிழ், மேக்ஸு எல்லாமே இதில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த புக்கில் இருந்து தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொஷின் கேட்பாங்க. இப்போ ஆனால் நமக்கு இவ்வளோ கண்டு தேவையில்லை. இதில் நிறைய இதை குறைச்சிட்டாங்கல்ல. இப்போ சயின்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதாவது ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது யூடியூப் சேனல் பார்த்து படிச்சுட்டு, இல்லைனா புக்ஸை வச்சு படிச்சுட்டு, புக்ஸில் வேர் டு ஸ்டடின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா யூனிட்ஸ்க்கும் கொடுக்குறாங்கல்ல, அதில் எல்லா இதையும் நம்ம படிச்சுட்டு இதில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் உள்ளதை. அப்புறம் நமக்கு இந்த நடப்பு நிகழ்வுகளும் இருக்கும். அப்புறம் இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்கள், இப்போ யார் CM, யார் உள்துறை அமைச்சர், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, இலக்கணம் இந்த மாதிரி பார்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஆரம்பித்தோன்னே அந்த ஒரு 7 வருஷ கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதுக்கு அடுத்துலேருந்து இப்படி ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்கலாம், வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். விஜிமேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், TNPSC எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.